கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். முன்னோடியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். இதுல ஒரு 3 விஷயத்த சொல்றாரு. கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள் அப்படின்னு சொல்லி. இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேசுகிறதற்கு பொறுமையாயும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசவே கூடாதா அப்படின்லாம் இல்லை. ஆனா என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணுன்றத தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தோற்று போகிறவர்களா தான் இருக்கிறோம். இன்னும் அதிகமா சொல்லணும்னா ஒரு 1000 தடவை பரீட்சை எழுதி தோற்று போனா எவ்வளவு ஒரு மோசமான நிலையோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நல்லவர். நம்மை புடமிடுவதற்காக, தேவன் நம்மை உருவாக்குவதற்காக இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேசாதீங்கன்னு சொல்லல, யோசிச்சு பேசுங்க, பொறுமையா பேசுங்க. சில நேரங்கள் நமக்கு பழக்க வழக்கங்களை பார்த்தீங்கன்னா போன் கால்லே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை தியானிக்கிறப்போ நான் என்ன நிதானத்தை பார்க்கிறப்போ பார்த்தோம், அங்க ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறப்பே நம்ம கூட பேசணும் பார்த்தீங்களா. அது இப்ப பாத்தீங்கன்னா அதுல பொறுமையே இல்லை. நேற்று தான் பார்த்தோம், ஆவின் கனியில நீடிய பொறுமை வேணும். பொறுமையே ஒரு பொறுமை, அதுல நீடிய பொறுமைனா இப்ப எவ்வளவு தூரம் நமக்கு பேஷன்ஸ் வேணும்னு பாருங்களேன். எல்லா விஷயத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறதா இருக்கட்டும், ஒரு தேவனுடைய ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்ம ஒரு பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். ஏன் பேசுகிறதற்கு ஸ்பெசிபிக்கா பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, இதே யாக்கோபு 3:8-9 வாசிங்க. 3:8-9 3:8-9 யாக்கோபு 3 அதிகாரம். அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனா மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த நாவு அப்படின்றது ஒரு பொல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாவு நம்மை ஒரு தீட்டுள்ளவனாக நம்ம கர்த்தருக்கு முன்பாக காண்பிக்குது. எப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க சொல்றாரு, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஏன்னா நீதிபதிகளை சொல்றப்ப சொல்லுவாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் என்ன பேசுறேனோ, நான் என்ன அறிக்கை பண்ணுகிறேனோ அதுதான் எனக்கு நடக்கும்ன்றதை நான் பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லை. நீங்க உலகத்தான பார்த்தீங்கன்னா, உலகத்தானே இப்ப எப்படி மாறிட்டானா, பாசிட்டிவ் வைப்ஸ், நாங்க நெகட்டிவிட்டி நாங்க இக்னோர் பண்றோம், பாசிட்டிவ் ஆனதை பேசுவோம்னு சொல்லி நம்ம கொடுக்க வேண்டிய கவுன்சிலிங், அதாவது வேதத்தின்படி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உலகத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஆனா அப்படி இருந்தும் கூட நம்மளுடைய நாவை நம்ம அடக்குறோமா? ஏன்னா அவர் சொல்றாரு, இதுலயே நம்ம துதிக்கவும் செய்யறோம், இதுலயே நம்ம சபிக்கவும் செய்யறோம், வீண் பேச்சுகளை பேசுறோம், தகாத சம்பாஷணைகள் நமக்கு வருது, பொறுமையான பேச்சு இல்ல, கோபம், மூர்க்கம், கேள்வி கேட்குதல், பழி வாங்குதல், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற விஷயங்கள், இது எல்லாமே இந்த நாவல் இருக்கு. அப்ப இந்த நாவை அடக்காவிடில் நம்மளால பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது. அப்ப இதை எப்படி நான் அடக்கலாம் அப்படின்னா, எல்லாமே பிராக்டிஸ் தான். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்ல ஏதாவது ஒரு ட்ரைனிங் போங்களேன். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்துருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அதை விடாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 மந்த்தா இருக்கலாம், இல்ல ஒரு 2 மந்த்தா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அது அப்படியே உங்களுக்கு ஃப்ளோவா பழகிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறது சொல்லணும்னா, சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, 1 வாரம் போறப்பே டயர்ட் ஆயிரும். ஆனா அந்த ஒரு 2 மாசம் அவங்க தொடர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியும். டயட் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களால முடியாது. அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது பழகிடும். ஆனா உலகத்தின் வழக்கத்தின்படி பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனா நான் பிராக்டிஸாலேயோ ஒரு மேனாலேயோ பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அப்ப நான் என்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்குறேனோ அப்ப அதை எனக்கு தேவன் மாற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, யோபு அப்படின்ற ஒரு நீதிமான் நமக்கு தெரியும்.
வாசிங்க. யோபு 27:3. யோபு அது எவ்வளவு அழகா சொல்றாருன்றத பாருங்களேன். யோபு 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. பக்கம் 655. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எவ்வளவு உத்தரவாதமா ஒரு மனுஷனால சொல்ல முடியுது. ஏன்னா ஏன் அவர் அப்படி விடாய்த்து பேசுறாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் யோபுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த ஒரு விரக்தியில அவர் என்ன சொல்றாருன்னா, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று யார் மேல ஆணையிடுறாரா? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல நான் ஆணையிடுறேன், அவருக்கு முன்பாக நான் சொல்றேன். இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, யோசிக்கிறது கூட நம்மளால முடியல. ஏன்னா நம்ம எல்லாருமே பின்தங்கினவர்களா இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் அனலைஸ் பண்ணி நிதானித்து நம்ம பார்த்து கொள்ளலாம். அப்போ அந்த உதடையும் நாக்கையும், அதனாலதான் யோபு 42 ஆண்டவர் சொல்வாரு, யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்லி யோபுடைய நண்பர்களை பார்த்து தேவன் சொல்வாரு. அந்த வசனமும் கூட வாசிக்கலாம். யோபுல 42ஆம் அதிகாரத்துல, யோபு 42ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க. பின்பகுதி மட்டும் வாசிங்கக்கா. உண்மையிலும் 7 பின்பகுதி. உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போ தேவனை குறித்து பேசுவதிலேயே, ஏன்னா யோபு ஃபுல்லுமே நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 அதிகாரத்திலேயே அவருடைய சாப்டர் முடிஞ்சிடும், எல்லாத்தையும் இழந்துருவாரு. கிட்டத்தட்ட 40 அதிகாரம் பாத்தீங்கன்னா மாத்தி இந்த 3 நண்பர்களும் யோபு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாத்தையுமே பேசுவாங்க. ஆனா என்னன்னா, அந்த 3 நண்பர்களும் யோபுவை குற்றப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனுக்கு நீ பாவம் செய்யாம நீ இப்படி இழந்திருக்க மாட்ட அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் ஓடும். ஆனா அந்த 40 அதிகாரமும் பாத்தீங்கன்னா அப்படி தேவனை துதிச்சிருப்பாங்க. அவர் தான் வானத்தை உண்டாக்கினார், அவர் தான் வழிகளை, அவர் தான் மேகத்தை வச்சாரு, அதை கார் மேகத்துல மூடி வைக்கிறாரு, நட்சத்திரங்கள் அவர் தான் உருவாக்கினாரு, அவர் ஆக்சுவலா இது படிக்கவே முடியாது, அவ்வளோ விஷயம் பேசியிருப்பாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, தாசனாகிய யோபு பேசின விதமாய் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யாரை குறிச்சா? அவரை குறிச்சு பேசுறதுலயே ஒரு நிதானம் இல்ல அப்படின்னு யோபுவோட நண்பர்கள் அவர் குற்றம் சாட்டுறாருன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை வார்த்தைகளை விடுகிறோம், எப்படி பேசுகிறோம், நம்ம நினைச்சது எல்லாத்தையும் பேசுகிறோம். அப்ப நம்ம எப்படி எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றதற்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின இல்ல ஒரு நிமிஷம், அதற்கு முன்னாடி மத்தேயு 7:16-17 வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரே ஒரு நிமிஷம், இதுல நம்ம கனியை பத்தி பார்த்தோமா? அவங்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. இதே விஷயத்த மத்தேயு 12 போங்களேன். மத்தேயு 12ல 34 மற்றும் 36-37 வாசிங்க. நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஏன் முன்னாடி அந்த வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 33ல இருக்கும், மரம் நல்லதென்று அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அங்க சொன்னார்ல, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் இந்த கனியை கொண்டு வந்துட்டு கீழே என்ன சொல்றாரு அப்படின்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீங்க என்ன பேசுறீங்க? வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நீ உன் வாயின் வார்த்தைகளான நீதிமானா இல்ல துன்மார்க்கனா குற்றவாளியா அப்படின்னு நீ தீர்க்கப்படுவான்றாரு. அப்ப இவ்வளவு ஒரு டைரக்டான ஒரு வார்னிங்கான ஒரு வசனம் இருந்து, அதுவும் சுவிசேஷத்துல இருந்தும் கூட அதை எக்கச்சக்க தரமான நம்ம வாசிச்சாலும் கூட இன்னும் நம்ம மாறலைன்னா நம்ம எவ்வளவு தூரம் பின்தங்கினவர்களா இருப்போம். இப்ப நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னால முடியாது, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலனை கொடுங்க. ஏன்னா நான் வீணான வார்த்தைகளே பேசக்கூடாது. இப்ப தியாலஜி அந்த எஸ்கட்டாலஜி படிச்சவங்களுக்கு இதுல ஒரு டவுட் வரணும். என்ன டவுட்னா, அங்க தெளிவா சொல்றாரு பாருங்களேன், நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். 1000 வருட அரசாட்சி முடிச்சதுக்கு அப்புறம் பூமியில இருக்கிறவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. இது நம்ம தெளிவா எஸ்கட்டாலஜில படிச்சிருக்கிறோம். அப்ப எனக்கு என்ன நியாய தீர்ப்புனா, இந்த ரகசிய வரிகள் நான் எடுத்துக்கொள்ளப்படுறேனா படலையான்றது இருக்கு தெரியுமா, இதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய நியாய தீர்ப்பு. அந்த 1000 வருடம் தேவன் அரசாளுவார் தெரியுமா, நியாயாசனம் வெள்ளை சிங்காசனத்துல உட்காந்து நியாய தீர்ப்பாருன்னு நம்ம வெளிப்பட்ட விசேஷத்தை பார்த்தோம். அந்த இதுல நம்ம இருக்க மாட்டோம். அதாவது நான் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னா, அப்போ நான் ரகசிய வரிகள் நீங்க எல்லாரும் கேக்குறாங்க, பழைய ஏற்பாட்டு மனிதர்களுக்கு எல்லாம் அங்க ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு. அப்புறம் 66 குட்டி ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுறவங்களுக்கு எல்லாம் அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள பெரிய நியாய தீர்ப்பே நான் ரகசிய வரிக்கு போறேன்னா போலையான்றதுதான். என்னை ஒவ்வொரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணல, இதுதான் எனக்கு பெரிய ஜட்ஜ்மெண்ட். அப்ப நான் சந்திக்க போற இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் என்னை அடக்கி ஒடுக்கி கொள்ள வேண்டும். ஒரு சாந்தம், ஒரு அமைதி, அதாவது நம்மளுடைய வாய்ஸ் நம்ம அமைதியாக்க முடியாது. கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு குரல், சில பேர் பாத்தீங்கன்னா இனிமையா பேசுவாங்க, அவங்களுக்கு பாடலே வராது. சில பேர் பாத்தீங்கன்னா கட்ட குரல்ல பேசுவாங்க, அவங்க பாடல் நல்லா பாடுவாங்க. இப்ப குரலும் குரலின் சத்தமும் முக்கியம் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் அப்படின்றது முக்கியம், கத்தி கொண்டு இருக்கிறது அல்ல. எல்லா விதத்திலும் ஒரு சாந்தம், ஒரு அடக்கம் நமக்கு இருந்தால் மட்டுமே நான் செலக்ட் பண்ணப்படுவேன். அப்போ அவங்களுக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறாரு. எனக்கு இருக்கிற பெரிய நியாய தீர்ப்பே, நான் என்னுடைய வாயில அலப்புகிற தேவையில்லாத வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தேன்னா நான் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளவே பட முடியாது. அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நான் தப்பித்து கொள்ளணும்னா நான் எவ்வளவு தூரம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமா இருக்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா இதே கிறிஸ்தவர்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கொண்டுட்டு பொண்ணும் பொருளும் இதெல்லாம் கேட்டுட்டு உலக காரியத்திலேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள பார்க்கிறப்போ தேவன் நம்மளை எடுத்து புடமிட்டுட்டாருன்னு தோணுது. ஆனா இன்னொரு சைடு யோபுவை போல, எபிரேயர் 11 சொல்லப்பட்ட போல அத்தனை நீதிமான்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு கர்த்தர் ஒன்றையும் அவங்களுக்கு கொடுக்கலையாம். அவங்க எல்லாம் தி பெஸ்ட்னு அர்த்தம். அதாவது எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, ஆபேல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடிக்கிறாரு. அவங்க எல்லாம் அவ்வளோ பியூரிஃபைடான பீப்புள். ஆனா அவங்களே நமக்காக வெயிட் பண்றாங்கன்னா அப்ப நம்ம எவ்வளோ தூரம் மாறணும்ன்றத நினைக்கிறப்போ நம்மளை குறித்து வருத்தமாவும் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆவிக்கேற்ற துக்கம் நமக்கு நல்ல விஷயத்தை தான் தரும். அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம இன்னும் அதிகமாய் மாற்றிக்கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பேசுகிறதற்கு பொறுமையாயும். என்னால பேசாம இருக்க முடியாது, நான் பேசாம இருந்தேன் அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஆனா நான் எங்க என்ன பேசணும், நான் எப்படி பேசணும். அப்போஸ்தலனாகிய பவுல நான் எடுக்கல, நீங்க வாசிக்கவும் வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல பவுலுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. என்னன்னா அவனை வாயாடின்னு சொன்னாங்க. அவன் ஓயாமல் பேசுறான் அப்படின்னு. ஸ்தேவான சொல்லுவாங்க, அவன் தேவ வசனத்தை ஓயாமல் பேசுகிறான். அப்போஸ்தலர்களை சொன்னாங்க, நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே முக்கியமான ஒரு விஷயமே நான் கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறவளா இருக்கணும், கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுகிறதா இருக்கணும். சரி, அதுக்காக நாங்க வீட்டுல என்னமே பேச வேண்டாமா, நான் சாப்பிட வேண்டாமா, நான் தூங்க வேண்டாமான்னா இருக்கு. அந்த இடத்துல நான் பொறுமையாய் பேச எனக்கு கற்றுக் கொடுங்க. பேசுகிறதற்கு பொறுமையாய், அழப்பாம வேக வேகமா பேசாம யோசிச்சு. நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா யோசிச்சு பேசவே மாட்டோம். இப்போ ஒரு டிசிஷனை நம்ம யோசிச்சு எடுப்போம். ஒரு விஷயத்த சொல்லுறப்போ, சில பேர்ட்ட சொல்றப்போ இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்லுவோம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நீ யோசிச்சு பேசுன்னு சொல்றாரு.
சரி, அப்ப நான் எங்க பேசக்கூடாது எங்க பேசணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருந்து நம்ம சில விஷயத்த கற்றுக்கொள்ளலாம். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீங்க வாசிங்க. அதுக்கு முன்னாடி அவரை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு வாசிச்சிருவோமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்றத முன்னமே தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5-7 வரை துரிதமா வாசிங்க. 5-7. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்லுது. வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமம், நமக்கு சமாதானம் வரணும், நம்முடைய ஆக்கினை எல்லாமே நமக்காக, எல்லாமே நமக்கு வேணும்ன்றதற்காக அவர் மேல் விழுந்தது. அவர் ஆனா எப்படி இருந்தாரா? வசனம் சொல்லுது, ஆனாலும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குமே, ஒரே நிமிஷம், கீழே சம்பந்தப்பட்டு கர்த்தர் 7 இருக்காக்கா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அவர் புரிஞ்சிருக்கிறார் பாருங்களேன். இப்ப நான் அதை சொல்லிதான் முடிக்க போறேன். அவருடைய வாழ்நாள்ல அவர் எங்கெங்க வாயை திறந்தாரு, ஒரு இன்சிடென்ட் தான், அதுல எதுல வாயை திறந்தாரு, எதுக்கு வாயை திறக்கலன்னு. அப்ப இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நெருக்கப்படுகிற சூழ்நிலையில, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில என்மேல் நான் குற்றம் செஞ்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றமே செய்யல ஆக்சுவலா. ஆனா நம்முடைய எல்லா குற்றத்தையும் அவர் மேல சுமந்தாரு. அப்படி இருந்தும் கூட ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. வசனம் சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தரிக்க கூட்டு போற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா ஒரு வார்த்தை, அவர் ஏன் தெரியுமா வாயை திறவாம இருக்கிறாரு? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்ப்போம். கர்த்தர் வெளிப்படுத்துற ஒரு விஷயம், அவருடைய வாயில அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஏன்னா வானம், பூமி, சமுத்திரம், ஜலம் எல்லாத்தையும் அவர் அடக்கி ஆழ்ந்தார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஊழியத்துல சமுத்திரத்தை பார்த்து பேசியிருப்பாரு, கடலை பார்த்து பேசியிருப்பாரு, மலையை பார்த்து பேசியிருப்பாரு, மவுண்டன் மலையை பார்த்து பேசியிருப்பாரு, எல்லாத்தையும் பார்த்து பேசியிருப்பாரு. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா ஆயிடும். எப்பத்தா அப்படின்னாரு, திறக்கப்படுவாயாக, திறந்துருச்சு. அப்போ அவர் பேசுற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவர் பேசியிருந்தாருன்னா அவர் சிலுவையில இருந்து இறங்கி வந்திருப்பாரு. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? அவர் சிலுவையை சுமக்க வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக அவர் கடைசி பலியாக, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர்றது முன்னாடி வரைக்கும் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆடையோ மாடையோ புறாவையோ எதையோ பலி கொடுத்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க இப்படியே மிருகத்தை தான் பலி கொடுக்குறாங்களோ இல்லாமல் தம்மை யாரும் ஒப்பு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இவர் தான் கடைசி பலி. இதுக்கப்புறம் பூமியில ரத்தம் சிந்தப்பட வேண்டியதில்லை, இவருடைய ரத்தத்தால நம்ம சுத்தமாகிறோம். அந்த அர்த்தத்துக்கு தான் நம்ம திராட்சரசமே எடுக்கிறோம். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக தான் அப்பமே எடுக்கிறோம். இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய விஷயம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல அவர் பேசியிருந்தார் என்றால், அவர் ஒரு வார்த்தை திறந்திருந்தார்னா எல்லாமே கட்டவிழ்க்கப்படும். அதை அறிஞ்சு அவர் அமைதியா இருந்தார்னா அவர் எவ்வளோ தூரம் பொறுமை உள்ளவரா இருந்திருப்பார். இன்னைக்கு நமக்கு அதான முடியல. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் என்ன சொல்றோம், நான் 4 தடவை பொறுமையா இருக்கிறேன், 2 நாள் பொறுமையா இருக்கிறேன், 1 வாரம் பொறுமையா இருக்கிறேன், என்னால முடியலையே. நம்மளால முடியாது, கடைசி வரைக்கும் நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறப்போ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஐஸ்வர்யவான் ஒட்டகமானது ஊசியின் காதுல போறது போல ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம்னு ஆண்டவர் சொன்னாரு. உடனே சிஷ்யர்கள் கேட்பாங்க, அப்ப யாருமே வர முடியாதா? அப்ப ஆண்டவர் சொல்வாரு, ஆமா, இது மனுஷனால் கூடாதுதானே, இது தேவனால் கூடும் சொல்வாரு. ஏன்னா தேவனால் கூடுன்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் தான். அதே மாதிரி நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, ஆனா நான் நம்புறேன் என் தேவனால் கூடும். ஆனா என்னன்னா, இதை நான் கண்ட்ரோல கர்த்தர் கையில கொடுக்கணும். ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அப்ப இவர் வாய் திறவாது இருக்கிறார். சரி, எந்த சிச்சுவேஷன்ல வாய் திறந்தாரு, எப்ப வாய் திறக்கலாம்னு வாசிக்கலாம். வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
26ஆம் அதிகாரம் 62, 63 வாசிங்களேன். 26ல 62, 63. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் குமாரன் போதும். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் மேல நிறைய குற்றங்களை சாட்டுவாங்க. நமக்கு தெரியும் இவர் அப்படி பண்ண. ஆக்சுவலா இவர் மேல குற்றம் சாட்ட நிறைய வகை தேடினாங்க. ஆனா ஒன்றும் ஆகப்படல. கடைசியில இவன் தேவையில்லாத பிரசங்கிக்கிறான், தன்னை கிறிஸ்துன்னு சொல்றான், அப்படி இப்படின்னு சொல்லி சிலுவையில் அறையிற வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இவரை சிலுவையில் அறையணுன்றதுக்காக பரபாசையும் விடுதலை பண்ணியாச்சுன்னு வைங்களேன். இப்ப வேதம் சொல்லுது, பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா கேக்குறான். நீ ஒன்னும் சொல்லலாம், நீ ஏன் ஒன்னும் சொல்லலன்னு கேக்குறான். அதுக்கு அவர் என்ன பண்றாரா, இயேசுவோ பேசாமல் இருந்தார். இன்னைக்கு நம்மளால முடியல. நம்மளால நம்முடைய வாயை கட்டி கொண்டு நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, நான் உணர்த்தப்படுறதுனால சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ் குரூப். நான் 20ல இருந்து நம்ம 60 வரைக்கும் இருக்கிறோம்னு வைங்களேன். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க ரொம்ப ஓப்பன் டைப்பு, அவங்க எல்லாமே ஃப்ராங்கா பேசிடுவாங்க, அவங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. இது ஒரு நாள் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் நல்லா இருந்ததுன்னா, நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு கபடத்தையும் வைக்கல, நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு கோபத்தையும் மூர்க்கத்தையும் நம்ம வைக்கல, நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். இந்த ஸ்டேஜ் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, நான் அமைதியா இருக்க வேண்டியது என் மேல் விழுந்த ஒரு கடமை. சில இடங்களில், சில சூழ்நிலைகளில் என்னுடைய சாந்தத்தையும் என்னுடைய அமைதியும் நான் வெளிக்காட்டியே ஆக வேண்டும். அநேக நேரங்கள்ல நான் உண்மையா என்னை வச்சு நான் சொல்றேன், அநேக நேரங்கள்ல நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அவங்க செய்யறது தப்பு அப்படின்றத நம்ம உணர்த்தணும், நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், நம்ம அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம். நம்ம பேசினாதான் போகணும். அந்த இடங்கள் கர்த்தர் அனுமதித்தால் அது சரி என்று படும். அப்படி இல்லைன்னா, நான் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் உன் மேல குற்றம் சாட்டுறாங்கல்ல, நீ ஏன் பேசாம இருக்க அப்படின்னு கேட்டதுக்கே அவர் பேசாம தான் இருந்தாரு. ஆனா நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானான்னு கேட்டதுக்கு நீ சொல்லுகிறபடிதான்றார். அங்க அவருடைய அத்தாரிட்டி வெளிப்படுது, பவர் வெளிப்படுது, டொமினியன் வெளிப்படுது. அதெல்லாம் விட உண்மை வெளிப்படுது. ஏன் உண்மைன்றத நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படியே திருப்பிக்கோங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 11, 12 வாசிங்களேன். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ நீ யூதருடைய ராஜாவான்னு கேக்குறப்போ நீ சொல்லுகிறபடிதான், அதை அவர் விட்டே கொடுக்கல. ஏன்னா இவர் யூதர் ராஜசிங்கம். இவர் சகலத்தையும் திருப்பி கொள்ளத்தக்க தெய்வன். அவர் யூதராஜ சிங்கமா வந்தாரு, இவருக்கு ஒரே பேரான குமாரனா வந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கல. அதே மாதிரி இவர் அடிக்கப்படணும், இவர் துன்பப்படணும், இவரை ஒப்பு கொடுப்பாங்க. தம்முடைய ஜனங்கள் யூதர்களே இவரை ரோமாபுரியருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சனால அமைதியா இருக்கிறாரு. அப்ப ஏன் இயேசு பிதாவோட பேசினார் காலையில போய் ஜெபம் பண்ணார்னா, இதுதான். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு இடத்த மிஸ் பண்றோம் தெரியுமா. அதனால நம்மளால ஒரு நாளை கூட ஓட்ட முடியல. கர்த்தருடைய சித்தத்தை கிளியரா அறிஞ்சிருந்தாரு. நான் யூத ராஜசிங்கம், நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், உலகத்துக்கு வந்தேன், பாவத்தை சுமக்கிறேன், தீர்க்க போறேன், இது தெரிஞ்சிருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆமான்றாரு. அடுத்து குற்றம் சாட்டப்படுவாரு, அடிப்பாங்க, துப்புவாங்க, கல்லெறிவாங்க. ஒரு குற்றமும் செய்யாம எல்லாமே அவர் தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் அமைதியா இருக்கணும். ஏன்னா நீங்க சிலுவையில பாத்தீங்கன்னா அவர் கேட்பாங்க, தன்னைத்தானே ரசித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லையா, இவன் தேவனுடைய குமாரன் சொன்னா இங்க இறங்கி காமிக்கட்டுமே அப்படி இப்படின்னு. இன்னைக்கு மனுஷன் பேச்சை கேட்டு ஆண்டவர் ஒருவேளை இறங்கி வந்ததானே இன்னைக்கு நம்மளாம் கழுவப்பட்டிருப்போமா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு புரிய வச்சிடணும், அவங்க தப்பா பேசிட்டாங்க அவங்களுக்கு சொல்லிடணும், அவங்க தப்பு பண்றாங்க. இல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா நான் ஒண்ணு என்ன தெரியுமா பண்ணலாம், அவர்களுக்காக தனிப்பட்ட காரியத்தில் நான் ஜெபிக்கலாம். இது நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். முடியலையா ஜெபிங்க, அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். சரி, இப்ப அவர் பேசாம இருக்கிறாரா,
பனி 2 வரை வாசிங்க. 13:14 வாசிங்க அக்கா. 13:14 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். வசனம் சொல்லுது, தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை மாறுதரமா சொல்லல. அதாவது பிறர் ஆச்சரியப்படத்தக்க அளவு நான் நடந்துக்கணும். பிறர் என்னை பார்த்து தேவனை தூஷிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். என்ன வாயை திறந்தா இவ்வளோ பேசுறாங்களே. அதாவது அதான் நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம வாயாடியாக அறியப்படணும். நம்ம ஓயாமல் பேசணும். பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் பேசணும். எதனா தேவ வசனத்தை, தேவ வாக்கியத்தை, தேவனின் மகத்துவத்தை. இதை தாண்டி உலகத்தின் காரியத்தை பேசுவது. இன்னைக்கு நம்ம அதை தான் முடிக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் எங்க பேசணும், நான் எங்க பேசக்கூடாது, நான் எதுக்கு மாறுத்தரம் சொல்லணும், நான் எதுக்கு மாறுத்தரம் சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம போய் பேசி சொல்லி செஞ்சு புரிய வச்சு எழுதி காட்டி பெரிய கிளாஸ் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. அவசியம் இல்லை. கத்துறதை அனுமதித்தால் அது வேறே காரியமாய் போகும். ஆனா அநேக நேரங்கள் நம்ம சாந்தமும் அமைதியா இருப்பதுமே என்மேல் விழுந்த கடமை. இது ஆவிக்குரிய விஷயம். ஆனா பூமிக்குரிய விஷயத்துல நான் தகாத பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே நான் கணக்கு கொடுக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது. உன் வார்த்தையினாலே நீ நீதிமானா, இல்ல உன் வார்த்தையினாலே நீ துன்மார்க்கனான்னு அறியப்படுவாய்ன்னு வேதம் சொல்லுது. அதனாலே நீ நியாய தீர்ப்பப்படுவாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நம்ம மேல விழுந்திருக்குன்னா நம்ம எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இந்த காரியத்துல நம்ம செவியை சாய்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாமல் என்னிடத்துல இருந்து ஒரு வார்த்தையும் புறப்படக்கூடாது. என் வாய்க்கு காவல் வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சகரியா மாதிரி கடைசி காலத்துல தேவன் நம்ம ஊமையாக்க முடியாது. நான் கூட அநேக நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் நம்ம ஊமையாயிட்டா பாதி விஷயங்கள் சால்வ் ஆயிருமா? இல்ல, நான் வாயை திறந்து வாயாடியை போல ஓயாமல் பேசுகிறவள் போல அதட்டினாலும் பேசத்தக்க தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு தான் தேவன் இந்த நாவை கொடுத்திருக்கிறார். ஆனா உலகத்தின் காரியத்துல நம்ம எதற்கு உத்தரவு சொல்லணும், எதற்கு மாறுத்தரம் சொல்லக்கூடாதுன்ற ஒரு ஞானத்தை நீ தேவன்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டதின்படி அதோட கண்டினியூஷன்ல தான் அவர் அங்க முடிக்கிறாரு. பேசுகிறதற்கு பொறுமையா, எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்க. அநேக நேரங்களில் நான் போய் அல்ல, நான் அமைதியா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. சாந்தத்தை கற்றுக் கொடுங்க. உம்முடைய அந்த ஒரு விஷயம் என் இடத்துல பிரதிபலிக்க கற்றுக் கொடுங்க. சரியான விஷயம் அதுவும் நடக்கிறது தானே. குற்றப்படுத்துவாங்க, அவர் சிலுவையில் அறைவாங்கன்றது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல ஒரு மாறுத்தரமும் சொல்லல. ஆச்சரியப்படுறான் தேசாதிபதி. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய காரியத்தை காத்து கொண்டார். விசேஷமா ஸ்திரீகள், நான் சொல்லி முடிக்கிறேன். ஜென்ரலாவே ஃபேக்ட் சொல்லுவாங்க. இப்ப ஜென்ஸ் ஒரு நாளைக்கு 1000 வார்த்தை 10,000 வார்த்தை பேசுவாங்கன்னா நம்ம 1,00,000 வார்த்தை பேசுவோமா. ஆனா வேதாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருதயத்துல வைத்துக் கொண்டவர்கள் உண்டு. வாசிக்க வேண்டாம். லூக்கா 2:51 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 வயசுல தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க. யாரு? யோசேப்பும் மரியாளும், தாய் தகப்பன். திருப்பி கேட்கிறப்ப அவர் சொல்லுவாரு, ஏன் என்ன தேடுறீங்க? பிதாக்கு அடுத்த காரியத்துக்கு நான் இருக்கணும்ல அப்படின்னு. அதை கேட்டோன்னு புரியாது இவங்களுக்கு. ஆனா வசனம் சொல்லுது, மரியாள் இருதயத்திலே அதை வைத்துக் கொண்டாள் அப்படின்னு. அவ பேசி கேள்வி கேட்டு எதுவுமே பண்ணல. அதே மாதிரி ரெபேக்கால் பார்க்கிறோம், ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்குது பிள்ளை. கத்திரத்துல அவர் விசாரிக்க போறாள். இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நான் டக்குன்னு உதாரணத்துக்கு 2 எடுத்தேன், நிறைய பேரு. அப்ப இன்னைக்கு எனக்கு இருக்கிற குழப்பங்கள், கேள்விகள், வருத்தங்கள், பாரங்கள், ஆத்ம பாரம் எதுவா இருந்தாலும் சரி, நான் ஜெபத்தில் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணுமே அல்லாமல் என்னுடைய வார்த்தையினாலேயோ, நான் என்னுடைய மூர்க்கத்தினாலேயோ, என்னுடைய கோபத்தினாலேயோ நான் புரிய வைக்கணும், நான் பேசணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். அதான் இயேசு கிறிஸ்து இவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம அதை புரிந்து கொள்கிற ஞானம் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா என் வார்த்தைனாலதான் நான் நீதிமானா குற்றவாளியா நான் தீர்க்கப்படுவேன். அதனால என்னை காத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு கோவம் எவ்வளவு மூர்க்கம் வந்தாலும் என் நாவை நான் அடக்கி கொள்ளணும். அப்படி உலகத்துக்கும் நான் பேசிட்டோம், உடைய வசனத்தையும் பேசுகிறேன்னா என்ன போல மாயக்காரன், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை போல இருக்கிறவன் வேற ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி எனக்கு ஞானத்தை தாங்க. நான் எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க. நான் சாந்தமா இருக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி தேவனிடத்துல அர்ப்பணிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.